நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு. ஆக்சுவலாக இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை சந்தைக்கு பூசணி கொண்டு போயிருக்கணும். இது எங்கடா பூசணி போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்ம மக்காச்சோளம் போட்டிருந்தோம்ல, இந்த வேலிக்கு அந்த வேலி இருக்குல்ல, வேலிக்கு அந்த புறமும் வேலிக்கு இந்த புறமும் மக்காச்சோளம் போட்டிருந்தோம். மக்காச்சோளம்லாம் அறுவடை முடிஞ்சு எல்லாம் வியாபாரம் போட்டாச்சு. அந்த ஃபுல் வீடியோ போட வேண்டியது இன்னும் பாக்கி இருக்குது. எவ்வளோ செலவாணுச்சு, வரவு எவ்வளோ வந்திருக்கு என்னன்னு பார்க்க அந்த வீடியோ இன்னும் பாக்கி இருக்குது. எடிட் பண்ணி முடிச்சிட்டேன். இருந்தாலும் ஏதாவது சின்ன சின்ன தப்பு இருக்க மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருந்துச்சுனால அதை பப்ளிஷ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கிறேன். கரெக்டாக இன்னொரு ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு அதை போட்டு விட்றேன். இது தாங்க என்ன பண்ணுறது, பூசணி தான் ஓடிக்கு இன்றைக்கி. இப்போ இந்த மாமரம் வந்து கரெக்டாக நடு வயலில் வச்சுருக்குறோம். பாதிக்கு மேற்க வந்து சுரக்கா போட்டிருக்குறோம், பாதி கிழக்க பூசணி போட்டிருக்குறோம். பூசணி கிலோ 2 ரூபாய்க்கு தான் விற்பனை ஆகுது. 2 ரூபா, 2.50, 3 ரூபா தான் ஒரு கிலோவே. அதனால தான் பறிக்க முடியாது போட்டாச்சு. பக்கத்தில் சந்தை இருக்குதுனாலும் சந்தைக்கும் கொண்டு போய் வியாபாரம் பார்க்க முடியல. ஏன்னா நம்மளோட சொந்த வேலைகள் வேறு வேலைகள் படிக்கிற வேலைகளும் நிறையா இருக்குது. அதனால் சந்தைக்கும் போக முடியல. என்ன பண்ணுறது, இப்படி தான் விவசாயம் போய்கிட்டு இருக்குது. பார்ப்போம், அடுத்தடுத்து வேறு எதுவும் மகசூல் போட முடியுமா என்னன்னு சொல்லி பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் கடைசி நம்ம மக்காச்சோளம் போட்டிருந்தால அந்த வேலிக்கு கீழ் போகிற மக்காச்சோளம் போட்டிருந்தாலும் அந்த 1 ஏக்கர் அதில் வந்து எள்ளு போட்டு விட்ருக்குறேன். மழை வந்துச்சுன்னா எள்ளு முளைச்சிரும். அது மழைக்கு தான் வழி இல்லாத மாதிரிக்கே தெரியுது. மழை மட்டும் பேஞ்சிச்சுன்னா இந்நேரத்துக்கு வேறு மகசூல் ஏற்றிருக்கலாம். பார்ப்போம், அடுத்தடுத்து என்ன பண்ணோம் என்ன ஏதுன்னு சொல்லி வீடியோஸில் வரும். நன்றி, வணக்கம்.